அதுதான் இந்த டாஸ்க் பாருடைய உபயோகம். இதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்க்னு பேர். அதாவது ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்கிறது. அதாவது பாட்டும் கேட்கலாம், இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணலாம், இல்லை எம்எஸ் வேர்டில் லெட்டர் அடிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த டாஸ்க் பாருடைய முக்கிய பயன்பாடு. இப்போ நம்ம சிஸ்டம் ஒன்று வாங்குறீங்க. இந்த சிஸ்டம் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதில் என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குது அதெல்லாம் தெரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறீங்க, அந்த மை கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். இந்த விண்டோ பார்த்தீங்களா, இந்த விண்டோவில் எழுதிப்பாங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் 2002 சர்வீஸ் பேக்கு 2. இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது. அடுத்தது பேர், யார் பேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு கீழே கம்ப்யூட்டரில் என்ன கான்ஃபிகரேஷன், அதாவது ப்ராசஸர். இது கோர் டு டியூயோ ப்ராசஸரை 2.4 GHz ப்ராசஸர் ஸ்பீடு. ஸோ அதுதான் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது 1 GB ரேம். இதுதான் இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை எங்கே பார்க்குறது, நீங்கள் மை கம்ப்யூட்டர் விண்டோவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி சென்டரில் வந்தீங்கன்னா ஜென்ரல் டேப், இது எல்லாமே டேப் வரிசையாக. அடுத்த போல் இதில் டிவைஸ் சேவர்லாம் எங்கே இன்ஸ்டால் இருக்குது என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. இந்த ஹார்ட்வேரை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டிவைஸ் மேனேஜர் இந்த விண்டோவுக்கு வந்துடலாம். இந்த விண்டோவில் வரிசையாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர், டிஸ்க் டிரைவு, இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு, அடுத்த போல் மானிட்டர்ஸு, அடுத்தது நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது நெட்வொர்க் அடாப்டர். இதில் ஆச்சரியக்குறி இருக்கவே கூடாது, அந்த மாதிரி இருந்தால் சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி சவுண்ட் கார்டு. ஸோ என்னெல்லாம் அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத நீங்கள் இந்த விண்டோவில் போய் பார்த்துடலாம். இந்த மைனஸை கிளிக் அடிச்சிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், சுருங்கிடும். ஸோ இதுக்கு பேர் டிவைஸ் மேனேஜர்னு பேர். இந்த இடத்துல போய் தான் என்னென்ன டிவைஸ் சேவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு சிஸ்டத்துலங்கிறதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது ஓகே. இதையே இன்னொரு விதமாகவும் நீங்கள் வரலாம். ஸ்டார்ட் கண்ட்ரோல் பேனல். இதில் இந்த கண்ட்ரோல் பேனல் விண்டோவில் சிஸ்டம்னு இருக்கும் பாருங்க, சிஸ்டம். இதை ரைட் கிளிக் ஓப்பன். இப்போ அதே இடத்துக்கு இங்கே வந்துடலாம். ஸோ இதை ரெண்டு விதமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹார்ட்வேர் அப்புறம் டிவைஸ் மேனேஜர். இது டிவைஸ் மேனேஜர் விண்டோ இது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த விண்டோவை வச்சுட்டு நம்ம சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த போல் கண்ட்ரோல் பேனலில் தான் சார் முக்கியமாக நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்ட்டு கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஓகே. இது ஒவ்வொன்றும் ஒரு சமாச்சாரம். இப்போ டேட் அண்ட் டைமு இங்கேயே நீங்கள் ரைட் கிளிக்கு ஓப்பன் மாற்றலாம். அங்கே போய் கிளிக் பண்ணுறதுக்குள்ள இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம், கேன்சல். அதே மாதிரி டிஸ்பிளே அங்கே ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம், ஏற்கனவே பார்த்துருவோம் நம்ம. அதே மாதிரி எல்லாமே இங்கேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸு, ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்னு இருக்குது பாருங்கள். ஆட் ஹார்ட்வேருங்கிறது நீங்கள் டிவைஸ் சேவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தா போல் ஆட் நியூ ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுவோ இல்லைன்னா சேஞ்ச் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ், இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமை ரிமூவ் பண்ணால் சேஞ்ச் ரிமூவ்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் எந்த ப்ரோக்ராம், இந்த ஆன்டிவைரஸ் வேண்டாமா ரிமூவ் கிளிக் அடிச்சா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் மேக்கர் 6.4 வேண்டாமா ரிமூவ் அடிச்சா கிளிக் ஆகிடும். ஸோ எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண முடியலையோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுதான் இந்த ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம். உதாரணத்துக்கு கூகுள் இதை ரிமூவ் பண்ணுமா, இந்த இடத்துல போய் ரிமூவ் பட்டனை கிளிக் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இப்போ கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிட்டுது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிலதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்தராக விண்டோ வரும், ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ண ப்ரோக்ராமை நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதுலேயே அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நம்ம
சிடி ரைட்டரை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், சிடியில் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிடிலையும் காப்பி பண்ணலாம், டிவிடிலையும் காப்பி பண்ணலாம். இது சாதாரணமாக நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு சாஃப்ட்வேரை வச்சு ரைட் பண்ணலாம். அதுக்கு பேர் பேர்னிங்னு பேர், BURNING, பேர்னிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம VGKன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுக்குள்ளே சாங்ஸ் இருக்குது. ரைட் கிளிக், ஸோ இதில் சாங்ஸ் இருக்குது. இந்த சாங்ஸை அப்படியே இந்த ஃபோல்டரோடையே தூக்கி சிடியில் எப்படி ரைட் பண்ணுறது, அதாவது காப்பி பண்ணுறதுங்கிறத அப்படி பார்க்க போகிறோம். இப்போ நேரோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெஸ்க்டாப்லேயே இருக்குது. ரைட் கிளிக், ஓப்பன். இப்போ நேரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுது. இதில் மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. சிடி டிவிடி தனித்தனியாக இருக்குது. இப்போ சிடிங்கிறத சூஸ் பண்ணால் ஒரு சிடியை மாத்திரம் தான் நீங்கள் ரைட் பண்ண முடியும். ரைட்டிங்க்கு தான் அப்ளிகபிள். அதே மாதிரி டிவிடி சூஸ் பண்ணிங்கன்னா வெறும் டிவிடி மாத்திரம், சிடியும் யூஸ் பண்ணலாம், டிவிடியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிடி டிவிடி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிடியும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணலாம். இதை சாஃப்ட்வேர் நீங்கள் டிவிடி டிரைவர் வாங்கும்போது அதோட ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இப்போது இதில் நிறைய மெனு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மெனு இதில் இந்த ஸ்டார்லேயே வச்சிங்கன்னா இதில் உள்ள மெனு மேக் டேட்டா சிடி, மேக் டேட்டா டிவிடி எல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் உள்ள மெனு பூரா வரிசையாக இது இருக்குது. அடுத்தா போல் ரெண்டாவது டேட்டா. இப்போது மேக் டேட்டா சிடி, அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்களை சிடியில் எப்படி எழுதுறது, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் சேர் பண்ணணும். மூணாவது சாங்ஸு சம்பந்தம். எல்லாமே இப்போ இந்த சிம்பிளே பார்த்தா பாட்டுக்கு உள்ள சிம்பிள் அது, அதிலே போட்டிருக்கு பாருங்கள். அந்த அதுவே கொண்டு போய் வச்சிங்கன்னா அதே சொல்லுவோம், மேக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் டிஸ்க்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ பாடல்கள் சம்மந்தமாக MP3 சாங்ஸோ இல்லை மற்ற சாங்ஸுங்களெல்லாம் நீங்கள் சிடியில் ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணால் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தா போல் வீடியோ, அதாவது வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸை வச்சு உங்களுக்கு சிடியில் எழுதணும், டிவிடியில் எழுதணும், சிடியில் எழுதணும், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இருக்கிறது 2 டிஸ்க்கு போட்டிருக்கு பாருங்கள். டிஸ்க்கு காப்பி, அதாவது ஒரு சிடியில் உள்ளதை அப்படியே இன்னொரு சிடியில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது என்னென்ன மெனு ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாங்கிற மெனு யூஸ் பண்ணி மேக் டேட்டா சிடிங்கிறத வச்சு நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதனால் மேக் டேட்டா சிடிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள், டபுள் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துடும். இதில் காலியாக இருக்கு பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறீங்க, ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை கொண்டு வர போகிறோம் இல்லையா, அதனால் ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்க்டாப்புங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த புல் டவுன் கிளிக் பண்ணால் கம்ப்யூட்டரில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம். ஸோ சி டிரைவு, டி டிரைவு, இ டிரைவு, எஃப்ஜி. ஸோ நம்மளது டெஸ்க்டாப்பில் இருக்குது. சி டிரைவுக்குள்ளே டெஸ்க்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா சி. ஸோ அதுக்குள்ளே மேலே தனியாக இருக்குது பாருங்கள் டெஸ்க்டாப்பு. ஸோ இந்த டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே VGK சாங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சார். முடிஞ்சு போச்சு. அந்த ஃபைல் அங்கே போயிட்டுது. திருப்பி பாருங்கள், அந்த விண்டோக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சா, திருப்பி வேணுங்கிறதுனால என்ன பண்ணுது, உங்களுக்கு அடுத்தா போல் ரெடியாக இந்த விண்டோ வந்துடும். இப்போ இதுலேருந்து திருப்பி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். வேறு சாங்ஸ் எங்கேயாவது போய் ஃபோல்டரில் பார்த்து ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையில்லை, நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ இனிமேல் தேவை கிடையாது. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஃபோல்டராக எங்கே வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த க்ளோஸ் பட்டனை. இப்போது இது வந்தாச்சு. இங்கே அடுத்தா போல் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிஸ்க்கு நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க்கு நேமை தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். சாங்ஸ்னு வச்சுப்போம். மேலே கரண்ட் ரெக்கார்டர், இப்போ இந்த எஃப் டிரைவ் தான் காமிக்கிறது. அடுத்தா போல் பேர்னை கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சிடியை, பிளாங்க் சிடியை சிஸ்டத்துக்குள்ளே போட்டுருங்க. சரியான உடனே இது டிசேபிள் ஆகிடும். அப்புறம் சிடியை போட்டு முடிச்ச அப்புறம் எனேபிள் ஆன அப்புறம் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். பேர்னிங்னு போட்டிருக்கு. அதாவது இப்போ சிடியை உள்ள சொருகின உடனே இந்த மாதிரி உடனே வந்துடும் சார் ஒரு மெனு. இது தேவையில்லை, எந்த சிடியை போட்டாலும் இந்த மாதிரி தோணும். நம்ம கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க வெரிஃபை டேட்டா ஆன் டிஸ்க் ஆஃப்டர் பேர்னிங் இருக்கு இல்லையா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுதின அப்புறம் சரியாக எழுதியிருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். இதை டிக் அடிச்சிங்கனாக்க அதுக்காக தான் செக் பாக்ஸு.
வேண்டாம்னா விட்டுலாம். இது செக் அடிச்சிங்கன்னா டைம் ஆகும், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகும், பட் செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். அடுத்தப்போ அலோ ஃபைல்ஸ் டு பி ஆடட் லேட்டர், மல்டி செஷன் பேர். மல்டி செஷன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சிடி வச்சுருக்கீங்க, திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம எத்தனை ஒரு 20 MB 30 MB தான் காப்பி பண்ண போகிறோம், பாக்கி எல்லாம் காலியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல டிக் அடித்து அப்பப்போ நீங்கள் மேலே 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 சேர்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டிக் அடிச்சிட்டிங்கன்னா அலோ ஃபைல்ஸ் டு பி ஆடட் லேட்டர், அதாவது திரும்ப அடுத்தப்போல 110 பாட்டு உங்களுக்கு கிடைக்கிறது இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம், திருப்பி ஒரு 30 பாட்டு போடணும் இதுலேயே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சீடிலேயே மேலே மேலே நீங்கள் ஃபைலை எழுதிக்கிட்டே போகலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஒரே ஒரு காப்பி தான் எழுத முடியும். இது வாண்டான்னு விட்டுட்டிங்கன்னால் இங்கே இது பாருங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸு, இதை கிளிக் அடிச்சிட்டிங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸை நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இந்த ஊரை ஏதாவது இப்போ 2 3 4 5 இப்போ போட்டிங்கன்னு வச்சிங்களேன், திரும்ப நம்ம 5 காப்பி எழுதுறதுக்கு இதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ஸோ 5 சிடியை ஒரே சமயத்தில் நம்ம இதில் எழுதி முடித்த உடனே சிடி வெளியில் வரும், அடுத்து இன்சர்ட் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி 5 சிடியை நம்ம ஒரே சமயத்தில் எழுதலாம். அப்போது அதுக்கு தான் நம்பர் ஆஃப் காப்பீஸு. இப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் எழுத போகிறோம், அதனால் 1 செலக்ட் பண்ணிக்கிறோம். வெரிஃபை டேட்டா ஆஃப்டர் பேர்னிங்னா வெரிஃபை பண்ணும். ஸோ அதை பார்க்கணும், நீங்கள் வெரிஃபை எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இந்த வெரிஃபை டேட்டா மாத்திரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அலோ இதை செலக்ட் பண்ணாக்க மேலே அது வேண்டியதில்லை, நமக்கு 1 தான். இப்போ 2யுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டி செஷனை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேர்னை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எழுதிட்டு இருக்குது வெரிஃபையிங் த கம்ப்ளீட், எழுதி முடிச்சாச்சு. இப்போ அதில் எழுதி முடிச்சது செக் பண்ணுது பாருங்கள், வெரிஃபையிங் த கம்பைலேஷன் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ எழுதினது சரியாக இருக்காலும் இப்போ செக் பண்ணுது. நம்ம அந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கோம். ஸோ சைடில் அந்த இடத்துல பர்சன்டேஜ் காமிக்கிறது பாருங்கள், 64%, 69% வரிசையாக காமிக்கிறது இல்லையா? ஸோ இப்போ செக் பண்ணுது எழுதியிருக்கிறது சரியாக இருக்கா இல்லையா. 100% முடிஞ்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு பாருங்க. உடனே டோர் திறந்து சிடி வெளியில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, சிடியை கையில் எடுத்து இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்டு தான் சிடி எடுக்கணும். ஓகே கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வேணுன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் த ப்ராஜெக்ட்னு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ டூ யூ வாண்ட் டு சேவ் திஸ் ப்ராஜெக்ட், நோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிடி வேலை முடிஞ்சு போச்சு சார். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துடும் பழையபடியே. இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்க க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த சிடியை நம்ம திருப்பி இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ சிடிக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோமாங்கிறத பார்க்கலாம். இப்போ சிடி இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் டு வியூ சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். வந்துச்சு. இப்போது எஃப் ஃபோல்டரில் ஒரே ஒரு ஃபோல்டர் சாங் மாத்திரம் இருக்குது பாருங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த 5 சாங்ஸும் வந்தாச்சு. இப்போ இந்த சிடியை நீங்கள் பயன்படுத்தி எங்கே வேணால் பாட்டு கேட்கலாம். இங்கேயே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது மை கம்ப்யூட்டர் இது பார்த்தீங்களா, சாங்ஸ்னு வந்துட்டு பாருங்க. இங்கே பேர் நம்ம சாங்ஸ் கொடுத்தோம்ல சிடிக்கு, அதனால் சாங்ஸ்னு வந்தாச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனாக்க இந்த ஃப்ரீயாக இருக்குது ரெட் ஸ்பேஸு. நம்ம எழுதின பாட்டு 24 MB தான். ஸோ ப்ளூ கலர் இப்படி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மல்டி செஷன் பேர். இப்போ நம்ம திருப்பி இதை 653 MBக்கு இதில் பாட்டுகளெல்லாம் எழுதலாம். ஸோ 5 பாட்டுக்கு 24 MB தான் இடத்த பிடிச்சிருக்கு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பாட்டு எழுதலான்னு பார்த்துங்க நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட 100 பாட்டுக்கு மேலே எழுதலாம். புரியுதா? 100 பாட்டு ஒரு 5 பாட்டுங்கும் போது 5 MB தானே ஆவரேஜாக 5 MB எடுத்துக்குது. ஸோ 600 MBங்கும் போது மினிமம் கிட்டத்தட்ட 120 பாட்டு வரையும் நீங்கள் எழுதலாம். ஸோ மேலே மேலே எழுதிட்டே போகலாம். இந்த மாதிரி காமிக்கும். இதே மல்டி செஷன் சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். அதாவது எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கே தெரியாது. 653 MBயும் யூஸ் பண்ணியிருக்கோம், 680 MBயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் இந்த மல்டி செஷனுக்குள்ள வித்தியாசம். இப்போ ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அதை ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக்கு ஓப்பன். இப்போ சாங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் கிளிக்கு ஓப்பன். இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணுங்களேன். ரைட் கிளிக்கு ப்ளே. அவ்வளோதான் சார், பாட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பாட்டை கேட்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டேன். க்ளோஸ்.
க்ளோஸ். இப்போ சிடியை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஃபைல்களை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ MP3 சாங்ஸ் எல்லாம் டேட்டா மெத்தட்லேயே காப்பி பண்ணலாம் நீங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிடியில் இருக்கிற விஷயத்த அப்படியே இன்னொரு சிடியில் காப்பி பண்ணோம் சார். ஈயரிச்சாங்க காப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி, அதாவது இதை டிஸ்க்கு காப்பிம்பாங்க. அதுக்கு 2 டிரைவ் தேவையில்லை, ஒரே டிரைவே போகிறோம். இப்போ நீரோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் ஓப்பன், நீரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ண வேண்டிய சிடி, அதாவது சோர்ஸ் சிடிம்பாங்க, அதை டிரைவில் போட்டுருங்க. போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ண போகிறோம், சிடியை போட்டாச்சு. இப்போ நீரோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த 2 சிடி போட்டிருக்கு பாருங்க படம், சிடியிலேருந்து சிடிக்கு காப்பி பண்ணணும்னு அர்த்தம். ஸோ காப்பி சிடின்னு கொடுத்துருக்காங்க. டிவிடி இருந்தால் காப்பி டிவிடி யூஸ் பண்ணுங்கள், சிடி இருந்தால் காப்பி சிடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணணும். ஆனால் 2 சிடியும் ஒரே அளவாக இருக்கணும். சிடியில் இப்போ சின்னது வருது, பெருசு வருது. அதேமாதிரி சிடியிலேருந்து டிவிடி காப்பி பண்ண முடியாது, டிவிடிலேருந்து சிடி காப்பி பண்ண முடியாது. 2மே சிடியாக இருக்கணும். காப்பி பண்ண எதில் ஃபைல் இருக்கோ அதுக்கு பேர் சோர்ஸ் சிடின்னு பேர். எதில் நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் டார்கெட் சிடின்னு பேர். ஸோ முதல்ல சோர்ஸ் சிடியை கம்ப்யூட்டரில் போட்டாச்சு, சிஸ்டத்தில் போட்டாச்சு, சாஃப்ட்வேர் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி சிடியை கிளிக் பண்ணுறோம். இப்போ சோர்ஸ் டிரைவு டெஸ்டினேஷன் டிரைவ் இப்போ 2 ஒன்றாவே காமிக்கிறது பாருங்கள். ஸோ இங்கேயும் அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றே ஒன்று தான் எழுத போகிறோம். ஸோ வெரிஃபை ஆஃப்டர் பேர்னிங்னா இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த ஸ்பீடை நீங்கள் மேக்ஸிமத்தில் வைக்காதீங்க, ஒரு 16 வைக்கலாம். அது வச்சிங்கன்னா நல்லது, அவசரப்பட்டீங்கன்னா நல்லது இல்லை. 16 வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தாப்புல இங்கே காப்பின்னு இருக்குது பாருங்கள், இந்த காப்பியை கிளிக் அடிங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பஃபரில் கொண்டு போய் காப்பி பண்ணி வச்சுக்கோம். திருப்பி என்ன பண்ணணும், சிடி தானாகவே வெளியில் வந்துடும். வெளியில் வந்தப்புறம் இன்செர்ட் எம்டி சிடின்னு சொல்லி போகிறோம். இது பார்க்க போகிறோம், விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சாதாரண விஷயம். முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, சிடி 2ம் ஒரே அளவாக இருக்கணும். சிடியிலேருந்து டிவிடியில் காப்பி பண்ண முடியாது, டிவிடியிலேருந்து சிடியில் காப்பி பண்ண முடியாது. இப்போ முடிஞ்சு போச்சு சார். மேலே வந்துருக்கு பாருங்கள், ப்ளீஸ் இன்சர்ட் அண்ட் எம்டி டிஸ்க் டு ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். டோர் திறந்தாச்சு, சிடி வெளியில் வந்தாச்சு. அதாவது இந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு அடுத்தா போல் ஒரு எம்டி சிடி, அந்த எம்டி சிடி என்ன பண்ணுறீங்க, சிஸ்டத்துக்குள்ளே போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அதோடு விட்டுருங்க. இது தானாக மறையும். மேலே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ப்ளீஸ் இன்சர்ட் அண்ட் எம்டி டிஸ்க்குன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதனால் கேன்சல் கன்சல் எதுவுமே கையை வைக்கக்கூடாது. நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னா எம்டி சிடி உள்ளே சொருகின உடனே சிறிது நேரம் கழித்து தானாகவே மறைஞ்சிடும். மறைஞ்சிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்போ சைடில் பர்சன்டேஜ் தெரியுது, எந்த அளவுக்கு எழுதியிருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் காமிக்குது கீழே. இப்போ நம்ம டிவிடிக்கும் இதே மெத்தடு தான். சிடி டிவிடி ரைட்டிங்லாம் வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபைலை கம்ப்யூட்டர்லேயும் செலக்ட் பண்ணி எழுதலாம், உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் எழுதலாம். MP3 சாங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆடியோ சிடி ரைட் பண்ணுற மெத்தடில் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. MP3 எல்லா சினிமா பாட்டு, பக்தி பாடல் எல்லாமே MP3 ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டா ஃபார்மேட்லேயே நீங்கள் டேட்டா சிடின்னு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் காப்பி பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ மல்டி செஷனை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே மேலே காப்பி பண்ணலாம். இப்போ என்னாச்சுன்னா, பேர்ன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டோர் திறந்தோம் சார். டோர் திறந்த உடனே ஓகே கிளிக் பண்ணிடுங்க சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சார். இது வேணுன்னா இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு திருப்பி பண்ணலாம். ஓகேயா, அடுத்தா போல் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ திறந்தாச்சு இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அதில் சிடியில் இருந்ததை அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, சிடியில் இருக்கா இல்லையா உங்களுக்கு பார்க்கணுமா. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா திறக்கும். இப்போ சிடியை சொருகின உடனே இந்த மாதிரி வந்துடும். அதாவது பென்ட்ரைவுக்கும் இப்படி தான் வரும், சிடி போட்டாலும் இப்படி தான் வரும். ஸோ ஓப்பன் ஃபோல்டர்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது என்ன வேடிக்கைன்னு கேட்டால், இப்படியே இந்த ப்ளே கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு இதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு இப்போ உள்ளே இருக்கிற ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஓகே கொடுத்துருவோம். வந்தாச்சு பாருங்கள், VGK சாங்ஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே பாட்டு இருக்குது. ஸோ இது சைஸை பார்க்கணும் உங்களுக்கு.
இந்த பாருங்கள், ரைட் கிளிக்கு, ப்ராப்பர்ட்டிஸு, பார்த்தீங்களா காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் மல்டி செட்டில் எழுதிருக்கோம் இல்லையா, திருப்பி தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சிடி டு சிடி காப்பி மெத்தடு. கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சிடியிலேருந்து இன்னொரு சிடியில் எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.